வணக்கம். இன்னைக்கு காலையில கோழிக்கோடு ஏர்போர்ட் ரொம்ப பரபரப்பா காணப்பட்டுச்சு. நிறைய ஆர்மி பீப்புள் வேற அங்க இருந்தாங்க. காரணம் என்னன்னா, கொஞ்ச நேரத்திலேயே மோகன்லால் அங்க வந்தாரு. மலையாள மக்களால லாலேட்டன் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படக்கூடிய மோகன்லால் அங்கிருந்து வயநாடு போறதுக்காக கிளம்பி போனாரு. வயநாட்டுல போய் பேஸ் கேம்ப்ல கொஞ்ச நேரம் இருந்தவர் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாரு. அப்புறம் நேரா லேண்ட்ஸ்லைட் ஆன இடங்களுக்கு போய் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டறிஞ்சாரு. இத நிறைய சேனல்ஸ் அதை பிளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல நிறைய விமர்சனங்களும் எழும்புது. நல்ல விதமாகவும் சொல்லப்படுது, ஆப்போசிட்டாவும் சொல்லப்படுது. ஒரு காயினுக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி நெகட்டிவாவும் சொல்றாங்க, பாசிட்டிவாவும் சொல்றாங்க. சரி, பாசிட்டிவா என்ன சொல்றாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம். லாலேட்டன் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் 25 லட்சம் ரூபாய் ஏற்கனவே டொனேட் பண்ணியிருக்காரு. அது போக அவங்க அப்பா அம்மா பேர்ல இயங்கக்கூடிய விஸ்வசாந்தி அறக்கட்டளை மூலம் 2000 குடும்பங்களுக்கு உதவித்தொகையும் வழங்க போறாரு. அது போக அங்க இருக்கக்கூடிய பள்ளியை சீரமைச்சு அதை சரி பண்ணி கொடுத்து அங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நெகட்டிவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சினிமாக்காரங்கெல்லாம் அங்க போய் போட்டோ ஷூட் பண்றதுக்கு தான் போறாங்க. அங்க ஏற்கனவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ், ஃபயர் ஃபோர்ஸ், NDRF, இன்னும் தன்னார்வலர்கள் நிறைய பேர் அங்க ரொம்ப உண்மையா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் அங்க போறது தேவையில்லாத ஒரு விளம்பரத்துக்கு தான், தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க ஒழுங்கா வேலையில கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க போனதுனால அந்த வேலை தடைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. போதாக்குறைக்கு இவர் எதுக்கு இந்த மாதிரி புது புது காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு, அதாவது அவர் அந்த ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருந்தாரு. அதனால எதுக்கு இவர் தேவையில்லாம இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. அது ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஆபீசர்ஸ் அவரை ரிசீவ் பண்ணதா இருக்கட்டும், அவருக்கு மரியாதை கொடுத்ததா இருக்கட்டும், அவரை அங்கிருந்து அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சு அவர் கேட்ட எல்லா விஷயத்தையும் விளக்கி சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே வரையறைக்கு உட்பட்டுதான். அதாவது மோகன்லால் அவர்களுக்கு கௌரவ பதவியாக லெப்டினன்ட் கொலோனல் அப்படின்ற பதவி ஆர்மியில கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவர் ரொம்ப நிஜமாகவே உணர்ச்சிகரமாக நடிச்ச சில படங்கள், அதாவது ஆர்மி ஆபீசரா அவர் நடிச்ச சில படங்கள் ரொம்ப 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 இம்ப்ரெசிவா இருந்தது. கீர்த்தி சக்ரா அப்படின்ற ஒரு படம் 2006 வந்தது. அதுக்கப்புறம் குருஷேத்ரா அப்படின்ற ஒரு படம் 2008 வந்தது. அந்த படங்களின் மூலமாக நாட்டுப்பற்ற அவர் புகுத்தினார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஆனரரி அவார்டை கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதனாலதான் அவரு அந்த ஆர்மி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு போனார். இந்த சேனல்ல சொல்லப்படுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.